டேங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக ப்ரௌன் ஆல்ஜி கிளாஸில், ராக்கில், சாண்டில் எல்லா சைடும் வந்து ப்ரௌன் ஆல்ஜி வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. மெரைன் டேங்க்கில் வந்துட்டு இது காமனான ஒரு ஸ்டேஜ். எல்லாமே இந்த ஸ்டேஜை வந்து கோத்ரூ பண்ணி தான் வந்திருப்பாங்க. இதை டயட்டாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டேங்க் வந்து மெச்சூர்ட் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்லலாம். ப்ரௌன் ஆல்ஜி. ஸோ பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இப்போதைக்கு நீங்கள் அந்த ப்ரௌன் ஆல்ஜி போகணுன்னா நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நார்மலாக விட்டாலே ஒரு 3 or 4 வீக்ஸில் வந்துட்டு நார்மலாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு நம்ம க்ளீனப் க்ரூ வந்து ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம். ஸ்னெயிலு இல்லை ஸ்டார் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அதுங்க வந்து கொஞ்சம் ஆல்கே க்ரோத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். இதுக்கப்புறம் வந்து க்ரீன் ஆல்கை வரும், ஹேர் ஆல்ஜின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மெயினாக கோரலின் ஆல்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெரைன் அக்வாரியமில் ரொம்ப முக்கியமான ஆல்கை பர்பிள், பிங்க் கலரில் வரும். ஸோ அதுக்கெலாம் லைட்டிங் நல்லா இருக்கணும், டேங்க் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ ப்ரௌன் ஆல்ஜி வந்தால் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. இது வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ், நார்மல் ஈக்கோ சிஸ்டமில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இது. ஸோ உங்கள் டேங்க் வந்து மெச்சூர்ட் ஆகிட்டுருக்கு. மெச்சூர்ட் ஆகிறதுக்கு ஒரு பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஃப்ரண்ட் கிளாஸ் வேணால் க்ளீன் பண்ணுறதுனா க்ளீன் பண்ணலாம், இல்லை நீங்கள் அப்படியே நார்மலாக விடலாம். க்ளீனப் க்ரூ அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா அது ஆக்சுவலி க்ளீன் பண்ணும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.